அருந்ததியர் சமுதாயத்திற்கு 3% உள்ஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் இதற்கு உறுதுணையாக இருந்த திமுக அரசிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் திருமண மகாலில் ஆதித்தமிழர் பேரவை சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய கனிமொழி எம்பி, தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் மத்திய அரசோடு தமிழக முதலமைச்சர் இணைந்து போக மாட்டார் என்றும், தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களோடு தொடர்ந்து போராடுவார் என்று தெரிவித்துள்ளார். பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர்களை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய முதலமைச்சர். அந்த குரலை, அந்த எதிர்ப்பை எப்படியாவது கழுத்தை நிறுத்திவிட வேண்டும், அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டிய எந்த நிதியையுமே தரமாட்டோம் என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசோடு தலைவர் கலைஞரின் மகன், தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களோடு இணைந்து போகக்கூடியவரா என்ற கேள்வியை இப்படி கேள்வி கேட்பவர்களை நோக்கி நான் வைக்கிறேன். திருவள்ளூரில் ஆவின் தொழிற்சாலையில் இயந்திரத்தில் ஷால் சிக்கியதால் கார்த்தி என்பவரது மனைவி உமாராணி தலை துண்டாகி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து டிஎஸ்பி கந்தன், தாலுகா இன்ஸ்பெக்டர் வெற்றி செல்வன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உமாராணி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்கள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும், கணவர் கார்த்தி இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வருவதும், காக்கலூர் பைபாஸ் சாலையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தங்கி உமா ஆவின் பால் பண்ணைக்கு கடந்த 6 மாதமாக வேலைக்கு வந்ததும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள நட்டுவம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சங்ககிரி புள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் சத்யா தம்பதியரின் மகள் 8ஆம் வகுப்பு மாணவி ஹரிணிஸ்ரீ காலையில் பள்ளிக்கு சென்றபோது பள்ளியின் வளாகத்திலேயே சுற்றித் திரிந்த தெருநாய்கள் கடித்து குதறியது. இதனை அறிந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட மாணவியை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து வேதனை தெரிவிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளியின் வளாகத்திலேயே தெருநாய்கள் சுற்றித் திரிந்து வருவதாகவும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாதுகாப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பழைய ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகே தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் வீட்டில் புகுந்த மர்ம நபரை அடையாளம் தெரியாத கஞ்சா போதை ஆசாமிகள் கத்தியை எடுத்துக் கொண்டு வெட்டுவதற்கு வீட்டிற்குள் நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த புகார் குறித்து சம்பந்தப்பட்ட திருவொற்றியூர் காவல் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அங்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி நகரை ஒட்டியுள்ள கொள்ளஹள்ளி ஆஞ்சநேயர் கோவில் அருகே ராகவேந்திரன் பிரியா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை பிரியா தனது வீட்டிற்கு வெளியே சாலையில் நின்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் பிரியாவின் கழுத்தில் இருந்த 8 பவுன் மதிப்புள்ள 2 தங்க சங்கிலியை அறுத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் தங்க சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.